அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். தனுசு லக்னக்காரங்களுக்கு இலுப்பையடி கருப்பர் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக அமைய வேண்டுமா? அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, உங்களுடைய கிழமையான வியாழக்கிழமை அன்று மஞ்ச அரளி, வெள்ளை செம்பருத்தி, சாமந்தி பூ, கனகாமரம், மல்லிகை பூ, இந்த பூவால் பணம் மாலை கட்டி இலுப்பையடி கருப்பருக்கு மாலை அணிவிக்க வேண்டும். இதை செய்தால் உங்களுக்கு பொதுவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுடைய பிரச்சனையும் இருந்து விடுபடுறதுக்குரிய சூழ்நிலை அவர் அமைச்சு கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் வசியம், எந்த வகையான வசியம் அப்படின்னா, தனுசு லக்னக்காரங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் வசியமாக வேண்டும். காதலிச்சோம், ஆனால் மானசீக ரீதியாக ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சிருக்கிறோம். இல்லை எங்கள் காதல் வெகு நாளாக காதலாக இருக்குது, எப்போ அடுத்த கட்டம் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இருக்காதா, அதை பற்றி பேசுறதாவே அது சம்மந்தப்பட்ட நபர் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்க அதுக்கு பிடிமானம் கொடுக்காம தள்ளிட்டே போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்க உங்கள் வசம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பினை வர வேண்டுமா? அதுக்கு நீங்கள் எந்த மலரால் அர்ச்சனை பண்ணால் அது விரைவில் நிறைவேறும் அப்படின்னா, சிவப்பு ரோஜா, வெள்ளை ரோஜா, தங்க அரளி, பூவரச பூ இதெல்லாமே சேர்ந்து மாலையை கட்டி இலிப்பையடி கருப்பது மாலை தொடுத்து உங்க வேண்டுதல் அங்கே வைத்தால் விரைவில் நிறைவேற வாய்ப்பு உண்டாகும். சரி, பொதுவான விஷயத்துக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நெய்வேத்தியம். எப்படிப்பட்ட நெய்வேத்தியம் அப்படின்னா, கடலை மிட்டாய், கடலை பருப்பு மூலமாக ஏற்படக்கூடிய நெய்வேத்தியங்கள். பால் பாயாசம், பால் பாயாசத்துல அவல் சேர்த்தி குங்குமப்பூ ஏலக்காய் கலந்து இதெல்லாமே கருப்பருக்கு நெய்வேத்தியம் பண்ணால் உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும்னா நிச்சயம் நிவர்த்தி ஆகும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ரீதியாக சொற்பொழிவுகளாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பேச்சு திறன் அங்கே எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டாகும்னா நிச்சயம் உண்டாகும். இல்லை நான் ஆன்மீகத்தில் சொற்பொழிவுகளாக இல்லை, ஆனால் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ரீதியில் இப்போ நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன், நான் எந்த தெய்வத்தை பிடிச்சா நான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னா, நீங்கள் இந்த இலுப்பையடி கருப்பரை பிடிச்சாவே அவரே உங்களுக்கு தேவையான தெய்வத்தை உங்கள் கண் முன்னாடி காட்டுவார்னா நிச்சயம் காட்டுவார். பதவி உயர்வு. இப்போ நான் ஒரு வேலையில் இருக்கேன், 10 வருஷமா ஒரே பணியில் ஒரே போஸ்டிங்கில் நான் இருக்கிறேன். எனக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய திறமை என்கிட்ட இருக்கு, ஆனால் மேல் போஸ்ட்டுக்கு நான் போக முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த இலுப்பையடி கருப்பரை பிடித்து நான் சொல்லக்கூடிய மலர்களால் அர்ச்சனை பண்ணி நெய்வேத்தியத்தால் சாமிக்கு படைச்சு அதை நீங்கள் உண்டு வந்தாவே விரைவில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் வெற்றி அடையுமா? நிச்சயம் அடையும். குடும்பம் சீராக அமையவில்லை, திருமணமாகி பல வருஷங்களாச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, நமக்கு கிடைக்குமா கிடைக்காத சந்தேகம் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விரைவில் உங்களுக்கு அந்த பரிபூர்ணமாக அந்த விஷயம் கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்கும். இப்படி உங்களுக்கு எதை தேவையா இருக்கக்கூடிய விஷயமோ அந்த விஷயத்தை இந்த இலுப்பையடி கருப்பர் மூலமாக நம்ம அமைச்சுக்க முடியுமானா நிச்சயம் அமைச்சுக்க முடியும். அவருடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இது ஒன்றே ஒன்று தான். நான் சொன்ன அத்தனை விஷயமும் நீங்கள் மனம் உருகி மன தெளிவாக வைத்து வழிபடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியே அமையுமானா நிச்சயம் அமையும். செய்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். இனிதோ நிச்சயம் சந்திக்கு வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.